உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழகம் நேயர்களுக்கான வணக்கம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவர்கள் தன்னுடைய நண்பர்களுக்காக அடைத்த கடன் 16 லட்சம் கோடி, அதை எடுத்து நான் மக்கள் நலத்திட்டங்களுக்கு செய்வேன், ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பேன். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், இது கொஞ்சம் புரியல. இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு, அதாவது வேலை இல்லாத இளைஞர்களை நாங்கள் வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வரை கொடுக்குறோம், அப்ரெண்டிஸ்ஷிப் முறைப்படி கொடுக்குறோம், அதாவது மாதத்துக்கு 8000 ரூபாய் வரைக்கும் வரும் கொடுக்குறோன்னு சொன்னோம். அதே மாதிரி பெண்களுக்கு மகாலட்சுமி திட்டம் என்கிற பேரில் வருஷத்துக்கு 1 லட்சம், ஏழை எளிய பெண்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய், மாதத்துக்கு 8000 ரூபா. இதை சொல்லின உடனே பிஜேபி சார்ந்தவங்களும் எங்ககிட்ட என்ன கேட்டாங்கன்னா, உங்ககிட்ட இது கொடுக்குறதுக்கு பணம் இருக்கா, நிதி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது இதனுடைய நீட்சியாகத்தான், அல்லது இந்த கேள்விக்கு பதிலாக தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறாரு, நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனிக்கு 16,000 கோடி தள்ளுபடி பண்ணீங்க, நீங்கள் பட்டேலுக்கு செல 3,000 கோடிக்கு வச்சிங்க, நீங்கள் உங்கள் சொகுசு விமானத்தில் போகிறதுக்கு 8,000 கோடிக்கு வாங்கியிருக்கீங்க, இந்த பணத்தை எடுத்து நாங்கள் ஏழைங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். அப்போ நீங்கள் அனாவசியமாக செலவு பண்ண பல செலவுகளை நாங்கள் சுருக்கி அதை ஏழை மக்களுக்கு கொடுப்போம். அதன் மூலமாக இந்தியாவில் வாழக்கூடிய ஏழைகளுடைய வாழ்வாதாரம் உயரும், வாங்கும் சக்தி உயரும், அதன் மூலமாக தொழில் உயரும், தொழில் வளரும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும்ன்றதான் ஒரு பொருளாதார அறிவு. அதுதான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருந்தார். அப்படி இப்போ என்னன்னா, 10 வருஷமாக பிஜேபி ஆட்சியில் இருந்தாங்க, சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? 10 வருஷமாக இந்தியாவில் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வேலையின்மை நிலவுகிறது, வருஷத்துக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு தருவேன்னு சொன்னார். ஆனால் இருந்த வேலையும் போச்சு. 16.6% வேலை நிலவுவதாக இவங்க ஒன்றிய அரசினுடைய சிஎம்ஐ டேட்டா சொல்லுது. இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே உள்ள மக்கள் 22 கோடி வாழ்கிறாங்கன்னு இவங்க டேட்டா சொல்லுது. இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக உருவாயிருக்கிறது. மனிதவள மேம்பாடில் இந்தியா பின்தங்கி போயிருக்கிறது. ஊட்டச்சத்து குறைபாடில் இந்தியா பாகிஸ்தானை விட பின்னாடி இருக்குது. இந்த லட்சணத்தில் இந்தியா வச்சுக்கிட்டு நீங்கள் எதை பற்றி இன்றைக்கி நீங்கள் பேசணும்? 10 வருஷம் ஆட்சியில் வச்சுருக்கீங்க. அப்போது நாங்கள் அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இதை நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லணும். அல்லது ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி ஆட்சி முடியும் பொழுது நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம்னு சொல்லணும். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னென்னா, அதெல்லாம் தாண்டி பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப கீழ்த்தரமாக, ரொம்ப கேவலமாக வட இந்தியாவில் மத கலவரத்தை தூண்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுதான் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது, அசிங்கமாகவும் இருக்குது. இப்போது இந்தியாவினுடைய பிரதமர் என்பது மிக உயர்ந்த ஒரு பதவி. அது அந்த பதவிக்கு சில மாண்புகள் இருக்குது. அந்த மாண்புகளை தாண்டி நரேந்திர மோடி என்கிற ஒரு தனி நபர், அவருக்கு 73 வயசு ஆகுது. ஒரு 73 வயசு உள்ள ஒரு நபருக்கு முதிர்ச்சியின் அடிப்படையில் இளைஞர்களை, மக்களை தவறாக வழிநடத்தலாமா? என்ன சொல்றார் ராஜஸ்தானில்? அவர் மனசாட்சி இருந்தால் உண்மையாக சொல்லணும்ல. என்ன சொன்னார்? காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் ஹிந்துக்களினுடைய சொத்துக்களை பிடுங்கி இவங்க இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறார். நாங்கள் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறோம் காங்கிரஸ் கட்சி, அப்படி ஒரு வரி நீங்கள் இங்கே தேர்தல் அறிக்கையில் இருந்தால் காட்டுங்க. நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்ச ஒருவர், எழுத்தறிவு இருக்கிற ஒருவர் யாராக இருந்தாலுமே அதில் என்ன போட்டிருக்குன்னு தெரியும். அறிக்கை நெட்டில் இருக்குது, பிடிஎஃப் நாங்கள் கேட்டால் அனுப்ப போகிறோம். எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தேவைப்பட்ட உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறார் வீட்டில் அப்போது இந்த மாதிரி கருத்துக்களை தமிழ்நாட்டில் சொல்லாமல் ராஜஸ்தான் போய் சொல்கிறார், ராஜஸ்தானில் போய் சொல்கிறாரு. அப்போ எங்கே எழுத்தறிவு குறைவாக இருக்கிறதோ அங்கே போய் சொல்கிறார். எழுத படிக்க தெரியாத மக்கள்கிட்ட போயிட்டு நான் சொல்கிறேன் கேளுங்க என்ன சொல்லியிருக்குன்னு சொல்கிறாரு. அப்போது காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கையில் என்ன தான் போட்டிருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். இந்த லைன் தான் பிரச்சனை. அட்ரஸிங் தி க்ரோயிங் இன்இக்வாலிட்டி ஆஃப் வெல்த் அண்ட் இன்கம் த்ரூ சூட்டபிள் சேஞ்சஸ் இன் பாலிசிஸ். இந்தியாவில் 1% பணக்காரர்கிட்ட 50 விழுக்காடு சொத்து குவிந்து இருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 99 விழுக்காடு மக்கள் கிட்ட தான் மீதி இருக்கிற 50 சொத்து பகிர்ந்து இருக்கிறாங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகளை நாங்கள் எங்களுடைய அரசியல் சட்டங்கள் மூலமாக, நல்வாழ்வு திட்டங்கள் மூலமாக, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலமாக நாங்கள் அதை சமன்படுத்துவோம்னு சொல்லியிருக்கோம். இதைத்தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி இந்துக்கள்ன்ற சொத்தை பிடுங்கி இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருன்னு ஒரு பச்சை பொய் சொல்கிறாங்க. இது பச்சை பொய். இது
அதுக்கு ரெஃபரன்ஸ் என்ன எடுக்கிறாங்கன்னா 2006 சார் டாக்டர் மன்மோகன் சிங் என்ன சொன்னார்னு தெரியுமான்னு ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. அதில் டாக்டர் மன்மோகன் சிங் அன்னைக்கு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் என்ன பேசியிருக்கிறாருன்னா, இந்தியாவில் நடக்கின்ற ஒவ்வொரு வளர்ச்சியும் ஒவ்வொரு முன்னேற்றமும் இந்தியாவில் வாழக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் ஓபிசி, தாழ்த்தப்பட்டோர் எஸ்சி எஸ்டி, பழங்குடியினர் எஸ்டி, உங்களுக்கு அப்புறம் பெண்கள் விமன் அண்ட் கடைசியாக சிறுபான்மை சமூகத்தினர்னு 5 சமூகத்தையுமே 5 ஒடுக்கப்பட்ட சமூகத்தையுமே அவர் குறிப்பிட்டு காமிச்சு பேசுறாரு. அதையும் வெட்டி அவர் இஸ்லாமியர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறதா சொன்னாரு அப்படின்னு அதை கொஞ்சம் எடுத்து இதை கொஞ்சம் எடுத்து மேட்ச் பண்ணி வெக்கமே இல்லாமல் ஒருத்தர் போய் சொல்லியிருக்காரு ராஜஸ்தான். இது போய் பச்சை போய். நாங்கள் ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறோம், ஓப்பன் டிபேட்டு கூப்பிட்றோம். நீங்கள் முடிஞ்சா ப்ரூவ் பண்ணுங்க. எங்கள் தேர்தல் அறிக்கையில் அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு தான் ப்ரூவ் பண்ணுங்க. நீங்கள் நாங்கள் இன்க்ளூசிவான பார்ட்டி, இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஒடுக்கப்பட்டோருக்காகவும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்காகவும் நான் கூட நிற்கிற கட்சி. நாங்கள் உங்களை மாதிரி கார்பரேட் கம்பெனிக்காகவும் இந்தியாவில் உள்ள அரிய வகை ஏழைகளுக்கும் நாங்கள் ஆதரவு நிற்கிற கட்சி கிடையாது. 3% மக்களுக்கு நாங்கள் நிற்கிற கட்சி கிடையாது. அப்போ நீங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கை உங்களுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு. 24 வருஷம் 22 வருஷம் அதிகாரத்தில் இருந்த ஒரு நபர் மோடி சும்மா இல்லை, 22 இயர்ஸ் பவரில் இருக்கார். 2002 பவர்லேயே இருக்கார், பவர் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறார். நாளைக்கு தனக்கு பவர் இல்லைன்னா, ஜூன் 4ஆம் தேதி தனக்கு பவர் இல்லைன்னா அதை நினச்சி பார்த்தா அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது போல. அதில் எதையாவது சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வட இந்தியாவில் ஆட்சி கட்டளை ஏறிட முடியாதா அப்படின்னு நினைக்கிறார். அதுதான் வந்து உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பிரதமர் இருந்ததே கிடையாது. இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான கருத்தை பதிவு செய்த ஒரு பிரதமர் இந்தியாவில் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஜனதா கட்சி இருந்திருக்குது, ஏன் பாஜக கூட இருந்திருக்குது. சந்திரசேகர் இருந்திருக்கிறாரு, விபி சிங் இருந்திருக்கிறாரு, சரண் சிங் இருந்திருக்கிறாரு, மொராஜி தேசாய் இருந்திருக்கிறாரு, காங்கிரஸ்க்கு எதிராக அரசியல் பண்ணாம. வாஜ்பாய் இருந்திருக்கிறாரு, ஐக்கிய குஜராத் இருந்திருக்காரு. ஒரு காலத்திலையும் இவங்க இது மாதிரி கீழ்த்தரமா பேசினது இல்லை. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான பிரதமரை வாழ்க்கையில நாங்கள் பார்த்ததும் கிடையாது, காங்கிரஸ் பார்த்ததும் கிடையாது. அப்போ இவர்கள் விரட்டடிக்கப்பட வேண்டியவர். அதாவது என்ன, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இது வந்து புதுசுலாம் கிடையாது போய் சொல்றதுலாம். கோட்ஸே காந்தியை படுகொலை செய்யும்போது கையில இஸ்மாயில்னு பச்சை குத்திட்டு கொலை பண்ணாங்க. என்ன பரப்புனாங்கன்னா, 1 மணி நேரத்தில் என்ன பரப்புனாங்கன்னா, காந்தி கொலை செய்தது ஒரு இஸ்லாமியர்னு பரப்புனாங்க. அன்னைக்கு மட்டும் ஜவஹர்லால் நேருவும் மவுண்ட் பேட்டன் பிரபுவும் இல்லைன்னா இந்தியாவே ரத்த கலரமா மாறி இருந்திருக்கும். அன்னைக்கு உடனடியாக ஜவஹர்லால் நேரு ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து அறிவிச்சார், காந்தி படுகொலை செய்தது ஒரு RSS காரன்னு சொன்னார். அப்போ தமிழ்நாட்டில் எழுதப்பட்டுச்சு. அன்னைக்கு மட்டும் அந்த நேரு அது சொல்லாமல் இருந்திருந்தா இந்தியா முழுக்க காந்தியை படுகொலை செய்த இஸ்லாமியர்னு பரப்பியிருப்பாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச பொய் சொல்ற வழக்கம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு இருக்கு. கேவலமா பொய் சொல்றது. அப்படிதான் நாங்கள் அதை பார்க்குறோம். அப்போ இந்தியாவில் உள்ள பிரச்சனைகளை பேசக்கூடாது, அதை பற்றி நம்ம விவாதிக்க கூடாதுன்னு மக்களை திசை திருப்புறாங்க, டைவர்ட் பண்ணுறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மிக தெளிவாக இருக்கிறார். நேற்று கூட டெல்லியில் நடந்த ஜவஹர் பவன் நடந்த ஒரு கூட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். என்னென்னமோ கேள்வி கேட்டாங்க அவர்கிட்ட, ஜேர்னலிஸ்ட் என்னமோ கேள்வி கேட்டாங்க. ஒன்றும் சொன்னார், நான் டைவர்ட் ஆக மாட்டேன், நான் தெளிவாக இருக்கேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய முதல் கையெழுத்து கேஸ்ட் சென்சஸ், ரைட், சோஷியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ பிரச்சனை அங்கே தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வட இந்தியாவில் பிஜேபி 2014 ஜெயிச்சதுக்கு 2 காரணம் தான். நீங்கள் எதை வேணால் சொல்லிக்கோங்க. ஆனால் களத்தில் 2 விஷயம் தான் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது. 2014 சரி 2019 சரி. ஃப்ராங்காக பேசணும்னா 2 விஷயம் தான். ஒன்று, வேலை வாய்ப்பை உருவாக்குவேன்னு சொன்னார். 2வது, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேன்னு சொன்னார். இது 2 தான் வட இந்தியாவுக்கான தேவையாக இருந்தது. ஏன்னா தமிழ்நாட்டில் சமூக நீதி வெற்றிகரமாக இருக்கிறது, 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இங்கே இருக்குது. ஆனால் வட இந்தியாவுக்கான தேவை அங்கே குறைவாக இருக்கு, தேவையில்லை. அப்போ அதை நீட்டிக்கணும், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா கேஸ்ட் சென்சஸ் முக்கியம். அதன் மூலமாக 50% சீலிங்கை உடைக்கணும். இதெல்லாம் பண்ணுறது தான் எங்களுடைய பிளானாக இருக்குது. அப்போது மோடி இதை ப்ராமிஸ் பண்ணிட்டு 2014 19 ப்ராமிஸ் பண்ணிட்டு அதை நடைமுறைப்படுத்தாமல் மக்களை ஏமாத்திட்டார். அதனுடைய நீட்சியாகத்தான் ஆர்ஜேடி கட்சி, அதாவது தேஜஸ்வி யாதவ் கட்சி கூட கூட்டணி வந்திருக்காங்க, அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாதி கட்சி கூட கூட்டணி வந்திருக்காங்க, ஆம் ஆத்மி கூட்டணி வந்திருக்காங்க. இப்போ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசி SC ST மக்கள், சிறுபான்மை மக்கள், இவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்தியா கூட்டணி பக்கம் திரும்பிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் திரும்பிட்டாங்க. இதை எப்படியாவது உடைக்க முடியாதா? இந்த சமூக நீதி கூட்டணி நீங்கள் உடைக்கணும்னா நீங்கள் மதவெறி மூலமாக தான் உடைக்க முடியாது. அப்போ எப்பொழுதும் போல மதவெறி மூலமாக இந்து இஸ்லாமியர்களிடையே கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை, மக்களை பிளவுபடுத்த முடியுமான்னு நினைக்கிறாங்க. அப்போ நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் வந்து உங்களுடைய டைவர்ஷனில் நாங்கள் சிக்க மாட்டோம். நாங்கள் திருப்பி கேட்போம், எல்லா ஊர்லேயும் போயிட்டு நீங்கள் சொன்ன வாக்குறுதி செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டு வந்தீங்க 2014? நான் ஆட்சிக்கு வந்தால் கருப்பு பணத்தை ஒழிப்பேன், இந்தியாவில் கருப்பு ஊழலை ஒழிப்பேன், வேலைவாய்ப்பை உருவாக்குவேன், கேஸ் விலை பெட்ரோல் விலையை குறைப்பேன், டாலருக்கு நிகராக இந்திய ரூபா கொண்டு வருவேன் விட்டார் சார் ஒரே படம். இதில் ஒன்று கூட நடக்கலை இன்னைக்கு இத்தனை வருஷத்தில்.
சொன்னதை செஞ்சீங்களா நீங்கள்? ஆனால் இதெல்லாம் செய்யாமல் இன்னும் அவங்க நம்புகிறாங்க மதத்தை வச்சு ஆட்சியை பிடிச்சிட முடியும். ஆர்டிகல் 370 நீக்கினாங்க, யூசிசி கொண்டு வரன்னு மிரட்டுறாங்க, சிஏஏ கொண்டு வந்துட்டேங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பாருங்கள், மதம் சார்ந்த அரசியல் தான் அவங்க கை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இன்னைக்கு வட இந்தியாவில் அதுக்கான சூழ்நிலை இல்லை. தமிழ்நாட்டு ஊடகங்கள், தமிழ்நாடு சார்ந்தவங்க பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க வட இந்தியா வந்து பாஜகவுக்கு சாதகமாக இருக்குன்னு. இல்லை, எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரா போகும்போதே சொல்லிட்டாரு, வட இந்தியாவில் இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அங்கே அலை அவங்க பக்கம் வீசலை. மக்கள் ஒரு மௌன புரட்சிக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மௌன புரட்சி பிஜேபி தூக்கி எறிஞ்சிடும். 543 சீட்டு மொத்தம் லோக்சபாவில் இருக்கு, மக்களவையில் இருக்கு. அதில் 272 சீட்டு வாங்கினா ஆட்சியில் உட்காந்துடலாம். இந்த 772 சீட்டை ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இந்தியா கூட்டணி பெற்றோம். இதான் யதார்த்தமே. அதை எப்படியாவது உடைச்சிட முடியுமான்னு பிளான் பண்ணுறாங்க. அதற்காக தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல் கட்ட தேர்தலை தமிழ்நாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2ஆம் 3ஆம் கட்ட தேர்தலை நார்த் இந்தியாவுக்கு போயிருக்காங்க. இப்படிதான் நான் பார்க்குறேன். பிரியங்கா காந்தி அவர்கள் பேசுகிறாங்க, நாட்டுக்காக எங்கள் அம்மா தாலியை இழந்தாங்க அப்படின்னு. இப்படி பேசலாமா? இல்லை, நீங்கள் அது ஒரு நரேட்டிவ். அது இப்போ நீங்கள் அவங்க எங்கள் நரேட்டிவ் என்ன, தேர்தல் அறிக்கை தான் எங்கள் நரேட்டிவ். அதுக்கு கவுண்டர் நரேட்டிவ் தான் இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை பதிவு பண்ணுறது. இஸ்லாமிய சொத்தை கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க, அது கவுண்டர் நரேட்டிவ். இப்போது நாங்கள் எங்கள் நரேட்டிவை டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் கிரவுண்டில் சில எமோஷ்னலான விஷயங்களை பேச வேண்டியது. அப்போ தான் மக்களுக்கு புரியும். 2 தலைவர்களை நாட்டிற்காக இழந்த இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். 2 தலைவர்களை, அண்ணா இந்திரா காந்தியும் தலைவர் ராஜீவ் காந்தியும் இழந்த இயக்கம். காரணம் எதுவாக நடந்துட்டு போகுது, காரணம் விவாதத்துக்கு உட்பட்டது. ஆனால் இழந்திருக்கிறோம், கட்சியினுடைய தலைவரை நாங்கள் இழந்திருக்கோம். அப்போது அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த நாட்டை உரிமை கோரதுக்கு எல்லாம் உரிமைகளுக்கு இருக்குது, ஜெயிப்பதற்கு எல்லாம் உரிமைகளுக்கு இருக்குது. நீங்கள் பெண்களுடைய தாலியை பறித்து கொடுத்துருவோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தாலியின் மகிமை எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்னு பிரியங்கா காந்தி பதிவு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போது இதில் வந்து யோசிக்கிறது எதுவுமே இல்லை. இது அந்த காலத்தில் அப்படி தான் பேசணும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இதான் ரீச் ஆயிருக்கு, மீடியாவில் தான் ரீச் ஆயிருக்கு. தலைவர் ராகுல் காந்தி பேசுனதை விட பிரியங்கா காந்தியின் ஸ்டேட்மெண்ட் காலத்தில் ரீச் ஆயிருக்கு, சீக்கிரமாக ரீச் ஆயிருக்கு. அது பெரிய டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட்டாக போய் முடிஞ்சிருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப இன்டலெக்சுவலாக பேசுகிறத தாண்டி இந்த மாதிரி எமோஷ்னலாக பேசுகிறது களத்தில் சீக்கிரம் ரீச் ஆயிருக்கு. அதனால் இதை நாங்கள் வெற்றியை தான் பார்க்குறோம். நாங்கள் கொஞ்ச நாளாக பிரதமர் மோடி அவர்கள் வளர்ச்சின்னு தான் பேசிகிட்டு இருந்தார், பிரச்சாரத்தில் அப்படி தான் பேசுகிறார். இப்போ திடீர்னு அந்த மத அரசியலை கையில் எடுக்கிறாங்க, மதவாத அணிதிரட்டலை. ஏன் இப்படி மாறினாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்களுக்கு வேறு வழி தெரியல. இப்போ அவங்க எதை பற்றி பேச முடியும்? 2014 குஜராத் மாடல், வளர்ச்சி, முன்னேற்றம், விகாஸ் அப்படின்னு பேசினார். 2019 இந்திய ஒற்றுமை, ஒருமைப்பாடு, பாதுகாப்பு, பாகிஸ்தானின் எதிராக சதி செய்கிறது, காங்கிரஸுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட்டணி இருக்குது, இப்படியெல்லாம் அடிச்சு விட்டார். இப்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ கேட்பாங்களே மக்கள், போய் என்னையா சொன்ன, கருப்பணத்தை மீட்பேன்னு சொன்னேன், இந்தியாவில் ஊழல் ஒழிப்பேன்னு சொன்னேன், அதுக்காக ஒன்றுமே நீ பண்ணலையே, நீ 10 வருஷமா நீ அப்படின்னு கேட்குறது தப்பிக்கணும்ல. தப்பிக்கிறதுக்கு மக்களை மடைமாற்றம் செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான மதவெறி பிரச்சாரங்களை ஈடுபடுறாரு. இப்போ என்னன்னா, நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அவர் ஜனநாயகம், இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு, இந்தியா மிகப்பெரிய மதசார்பற்ற நாடு, பன்முகத்தன்மையெல்லாம் கொண்டாடுறோம், அப்படிலாம் பேசுகிறார் வெளிநாட்டில் போயிட்டு. ஆனால் இங்கே வந்தால் குறிப்பாக எலெக்ஷன் வரும்போது மட்டும் அவரோட உண்மையான முகத்தள்ளியில் காமிக்கிறார். அது போலி முகம். அது நீங்கள் அமெரிக்காவுக்கு போகும்போது, இங்கிலாந்துக்கு போகும்போதோ, ஜெர்மனிக்கு போகும்போதோ, G20 நாடுகளுக்கு போகும்போதோ, G8 நாடுகளுக்கு போகும்போதோ அங்கே வேஷம் போடுறார். அப்படியே ஜனநாயகவாதி மாதிரியும், சர்வதேச தலைவர் மாதிரியும், அப்படியே சமத்துவத்தை விரும்புகிறவர் மாதிரியும், அப்படியே பெரிய தன்னை ஒரு நேருவாக நினைத்து கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்கார். ஆனால் இந்தியாவுக்கு வந்தால் மட்டும் எலெக்ஷன் டைமில் வந்து அவர் ரொம்ப கீழ்த்தரமாக, கேவலமான அவங்களோட உண்மை முகத்தை காமிக்கிறார். இதான் உண்மை முகம். RSSனோட உண்மை முகம் இதுதான். அந்த முகம் வெளியில் தெரியுது. அப்போது மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, நீங்கள் ஏமாத்துறீங்கன்றதை வட இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் இது இந்தியா கூட்டணி ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 38 பெரிய நம்பரா 62 பெரிய நம்பர்னா ஒரு 2வது படிக்கிற குழந்தைக்கு கூட தெரியும் 62 தான் பெரிய நம்பர். ஆனால் 62% மக்கள் ஏன் பிஜேபியை வீழ்த்த முடியலன்னா கட்சிகள் பிரிஞ்சு நின்னதுனால. அப்போது இந்த கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரே எதிரியாக, பொது எதிரியாக, பாஜகவுக்கு எதிரான ஒரு பொது எதிரியாக நிற்கும் பொழுது 62% 50% விழுந்தா கூட பிஜேபிக்கு டாடா பாபாய் சொல்லிடலாம். அப்போது அந்த வியூகத்தை தான் இந்தியா கூட்டணி கட்டமைச்சிருக்கிறாங்க. வட இந்தியாவில் எல்லா சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள், மாநில சுயாட்சி குறித்து பேசக்கூடிய கட்சிகள், எல்லா கட்சிகளும் ஒன்றிணைத்து இந்தியா கூட கட்டமைச்சிருக்கிறோம். அதன் அடிப்படையில் குஜராத்தில் கூட நாங்கள் வெற்றி பெற்று ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா குஜராத்தில் போன முறை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வாங்கின வாக்கு சதவீதம் 25%, ஆம் ஆத்மி வாங்கினது 15%, கூட்டினா 40% வருது. பிஜேபி வாங்கினது 50%. 40% வாங்கக்கூடிய ஒரு கூட்டணி கன்வர்ஷன் ரேட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரிபாதி தொகுதிகளை வெற்றி பெற்றலாம். இதான் உண்மை. அப்போ ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணையாமல் இருந்தது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. ஏன்னா ஆம் ஆத்மி காங்கிரஸினுடைய பாரம்பரிய மதசார்பற்ற ஜனநாயக வாக்குகளை உடைத்த கட்சி, செங்குத்தாக உடைத்த கட்சி.
அந்த கட்சி கூட்டணிக்கு வருதுன்னா அப்போ உங்களுக்கு இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் வட இந்தியாவில் குறிப்பாக. ஏன்னா ஆம் ஆத்மி தமிழ்நாட்டிலாம் பெரிய பலன் கிடையாது, கர்நாடகா சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெலுங்கானா சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி பல மாநிலங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. ஏறக்குறைய இந்த ஒரு பிரச்சாரத்தினால தான் வட மாநிலத்தில் தொடர்ந்து அவங்க வெற்றி பெற்றுட்டு இருக்கிறத பார்க்கணும். இப்போ மறுபடியும் அந்த கையில் எடுக்கிறாங்க, மீண்டும் சொல்லுங்கள், எடுபடும் நினைக்கிறீங்களா எடுபடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமா இல்லை. நீங்கள் வட இந்தியாவை நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. வட இந்தியாவில் மதம் மட்டுமே முக்கியமான விஷயம் கிடையாது. ஒரு 10% சங்கி இருக்கான், நான் மறுக்க மாட்டேன். பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஐ ஆதரிக்கக்கூடிய 10% சாலிடான சங்கி வாழ்ந்துன்னு இருக்கான், நான் அதை மறுக்கவே மாட்டேன். சரிங்களா? மோடி என்ன பண்ணாலும், ஒரு தவறே பண்ணால் கூட அதை சரி நியாயப்படுத்துகிறவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க, அதுக்கு மறுப்பே கிடையாது. 90 விழுக்காடு மக்கள் யார்? பிஜேபிக்கு விழுந்த 38%ல் 18% மக்கள் அவர் நல்லது பண்ணுவார், அவர் மாற்றம் கொண்டு வருவார், இந்தியாவில் வளர்ச்சி ஏற்படும், அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் மேலே வச்ச ஊழல் குற்றச்சாட்டுகள் மேலே வெறுப்பில் இருந்தவங்க இவங்கெல்லாம் தான் பிஜேபி ஓட்டு போட்டாங்க. அந்த 18% மக்கள் இன்னைக்கு பிஜேபி கூட நிற்கிறாங்களான்னா நிச்சயமா நிற்கல. அது அப்போ அவங்க எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அந்த மக்களுடைய வாக்கு வங்கி யாருக்கு போக போகுது? வளர்ச்சி முன்னேற்றம்னு ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்களுக்குலாம் அந்த வாக்கு வங்கி எங்கே போகுதுன்னா இங்கே வரப்போகுது. ஏன்னா வேற ஆப்ஷனே இல்லைங்க, 3வது கூட்டணியே இல்லை, 2வது கூட்டணி தான், இந்தியா கூட்டணி தான், அது இங்கே தான் போட்டாங்க நீங்கள். அப்போது அது அத்தனை ஓட்டு இங்கே வரப்போகுது. அதன் அடிப்படையில் நீங்கள் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. எனக்கு சந்தேகமே கிடையாது. ஜூன் 4ஆம் தேதி பிஜேபி விரட்டி அடிக்கப்படும்ன்றது சந்தேகமே எனக்கு இல்லை. வட மாநிலத்தில் ஒரு எதிர்ப்பு அலை வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறையா வந்திருக்குது. குறிப்பாக உங்களுக்கு ராஜஸ்தான் பற்றி பேசணும்னா, ராஜஸ்தானில் வந்து மிகப்பெரிய சமூகமாக இருக்கக்கூடிய சமூகம் ராஜபுத்திரர்கள் சமூகம், சத்ரியான்னு சொல்லிப்பாங்க அவங்கள. அந்த சமூகத்தினுடைய கடவுளாக வழங்கக்கூடிய திரௌபதியை எதிர்த்து பிஜேபி கட்சி சார்ந்தவங்க குஜராத்தில் பல தவறான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பிஜேபியில் ராஜ்கோத்துடைய வேட்பாளர் அவர் பட்டிதார் சமூகத்தை சார், அவர் ஓபிசி சமூகம் சார்ந்தவர். அவர் இந்த சத்திரிய சமூகம் சார்ந்த ராஜ்புத்திரர்களுடைய கடவுளை பயங்கரமாக விமர்சிச்சிருக்காரு. இந்த ராஜ்புத்திரர்களாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரே கோரிக்கை தான் வச்சாங்க. என்ன கோரிக்கைன்னா அவருக்கு சீட் தரானீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பிஜேபி அதில் காம்ப்ரமைஸே ஆகலை, நான் அவருக்கு தான் சீட் கொடுப்பேன்னு ஒத்த காலம் நின்னாங்க. அதனால் இன்னைக்கு பெரிய ஒரு அங்கே எதிர்ப்பு கிளம்பியிருக்கு ராஜபுத்திரர்கள் மத்திய ராஜஸ்தானில். அதே மாதிரி ஜாட் சமூகமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து கிளர்ச்சியில் இருக்கிறாங்க. இந்த விவசாயிகள் சட்டத்தை எதிர்த்து குறைந்தபட்ச ஆதார விலையை கேட்டு, அதனால் பல விஷயங்களில் தலித்துகள் ஓட்டு போட போகிறதில்ல ராஜஸ்தானில் காங்கிரஸ் பிஜேபிக்கு. அதன் அடிப்படையில் பல இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து சமூகம் திரும்பி இருக்கு அவங்களுக்கு எதிராக. ஆனால் யூபிலையும் பீகார்லையும் சாதிவாரி கணக்கெடுப்பு மிகப்பெரிய தேவையாக இருக்குது. அங்கே இருக்கிற ஓபிசி சமூகங்களுக்கும் எஸ்சிஎஸ்டி சமூகங்களுக்கும் தேவையான இந்த பிரதித்துவம் ரொம்ப குறைவாகுது. அரசியலில், வேலை வாய்ப்பில், கல்வியில் எல்லாத்துலையும் பின்தங்கி இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கான அந்த அரசியல் புரிதலை லோக்கல் கட்சிகள் ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு நிச்சயமாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி 2019 வாங்கின சீட்டை கண்டிப்பாக பிஜேபி இந்த முறை வாங்காது. 2019 வாங்கின சீட்டு இந்த முறை வராது, நிச்சயமாக சரி வரும். ஏன்னா காங்கிரஸ் கட்சி பார்த்த தோல்விகளையே இதுதான் 2014-19 பார்த்த தோல்வி தான் மிகப்பெரிய தோல்வி. இதுக்கு மேலே தோக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை காங்கிரஸ், ஃப்ராங்கா சொல்லணும். இதுக்கு மேலே காங்கிரஸ் கிட்ட தோக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் இழக்கிறது வந்து அவங்க தான் இழக்க முடியும். ஸோ அவங்க இறங்க போகிறாங்க, சரிவாக போகுது சீட்டுகளில் பார்க்க தான் போறீங்க. பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் இன்னொன்று சொல்கிறாரு, என்னை வீழ்த்துறதுக்கு உள்நாட்டில் இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்துறது கூட பிரச்சனை இல்லை, சர்வதேச அளவுலையும் சதி நடக்குது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, என்னன்னா நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள்னு எடுத்துட்டீங்கன்னா 193 நாடுகள், 193 கண்ட்ரிஸ். அதில் 63 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்து நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி 66 நாடுகளுக்கு 66 நாடுகளுக்கு போயிட்டு வந்து கை குலுக்கிட்டு கட்டி பிடிச்சி ட்ராமாலாம் பண்ணி பில்டப்லாம் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அப்போது இன்றைக்கி என்ன கதறாருன்னா வந்து எனக்கு வெளிநாட்டு சதி இருக்குன்றார். நான் ஒன்று தான் கேட்பேன், நீங்கள் 66 நாடுக்கு போயிட்டு நட்புணர்வை நீங்கள் ஒழுங்காக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக சதி பண்ணணும் அவங்களாம் சேர்ந்து. அப்போது இங்கே பிஜேபியை சார்ந்தவங்க தொடர்ச்சியாக என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை வந்து பிரமாதமான கொள்கை, உலகமே இந்தியாவை பார்த்து வியக்குது, விஸ்வகுரு அப்படின்னாங்க. பிரதமர் விஸ்வகுரு, உலகத்துக்கான குரு இவர் தான், இந்தியா தான் உலகத்துக்கு வழிகாட்டுதுனாங்க. இப்போ நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க, இப்போ நீங்கள் அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்கிறீங்க வெளிநாடுகள் இருந்து. அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய வெளியுறவு கொள்கை ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு தெரியுது. அங்கே லடாக்கில் 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டராக சைனாக்காரன் உட்காந்துருக்கான், டென்ட் போட உட்காந்துருக்கான். அருணாச்சல் பிரதேசில் 20,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஊடே கட்டிட்டான், அவங்க கட்டி பேரை வச்சுட்டான் அவங்க, ரைட்டா? இவங்க இந்த பக்கம் சைனான்ற பேரை கூட உச்சரிக்க முடியாமல் பயந்துட்டு உட்காந்துருக்காங்க பார்லிமெண்ட்டில். எங்கே சைனான்னு சொல்கிறதுக்கு பயந்துட்டு உட்காந்துருக்காங்க பார்லிமெண்ட்டில். பிரதமர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு முறை கூட சைனான்ற பேரை அவர் உச்சரிக்கவே இல்லை எந்த அவையிலையுமே அவர். அப்போது இதுதான் உங்களுடைய வெளியுறவு கொள்கை. இஸ்ரேல் பாலஸ்தீன் போல நிலைப்பாடு எடுத்தீங்க, குழப்பமான நிலைப்பாடு எடுத்தீங்க. உங்களுக்கு இது ரஷ்யா உக்ரைன் போல நிலைப்பாடு எடுத்தீங்க, குழப்பமான நிலைப்பாடு எடுத்தீங்க. அப்போ எல்லாமே குழப்பமான நிலைப்பாடு தான் உங்களுடைய வெளியுறவு கொள்கையாக இருக்குது, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியாக இருக்குது. ஸோ உள்ளேயும் பிரச்சனை, வெளியும் பிரச்சனை. உங்களுக்கு மத அரசியலை தாண்டி உங்களுக்கு ஃபினான்ஸ் தெரியாது, உங்களுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தெரியாது, உங்களுக்கு இன்டர்னல் அஃபேர்ஸ் தெரியாது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது.
உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் புரியாது. நீங்க எல்லாம் தப்பா கணக்கு போட்டு சொல்றீங்க. இந்தியா தான் உலகத்தில் 3வது பெரிய பொருளாதாரம்னு சொல்றீங்க சார். யார் சொன்னாத? நீங்களா சொல்லிக்கிறீங்க. எதுல 3வது பெரிய பொருளாதாரம்? ஜிடிபிலையா, தனிநபர் வருமானத்திலையா, மனிதவள மேம்பாடுலையா, கல்வி விகிதாச்சாரத்திலையா? எதுல இந்தியா 3வது பெரிய நாடு? அதை சொல்லணும்ல. அதை சொல்லாம மொட்டையா வந்து இந்தியா 3வது பொருளாதாரம், இந்தியா உலகத்தில் 3வது பெரிய நாடு யார்கிட்ட காதல பூ சுத்துறீங்க? விஸ்வகுருங்கிறீங்க, நீங்களாம் சொல்லிக்கிறீங்க எல்லாம். உங்களுடைய பொருளாதார ஆலோசகர், பிரதமரனுடைய பொருளாதார ஆலோசகர், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அரவிந்த் சுப்ரமணியன் ஒரு இருந்தார் சார். அவர் எங்களை காரி தூக்கிட்டு போயிட்டார் வெளியில. என்ன சொன்னாருன்னா, இவங்க ஜிடிபியை தப்பா கணக்கு போடுறாங்க சார். மக்களை ஏமாத்துறதுக்கு ஜிடிபியை தப்பா கணக்கு போடுறாங்க. அதாவது உண்மையை மறைக்கிறதுக்கு தப்பான டேட்டாவை கொடுக்குறாங்க, கொடுத்து இதை உண்மைன்னு பரப்புறாங்க. அது மாதிரி தான் உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கொஞ்ச நாள் அவங்களை உருட்டிருக்காங்க, இந்தியாவில் வறுமை கோட்டு கீழே உள்ள 25 கோடி மக்களை மீட்டு கொண்டு வந்து சொல்றாங்க. யார் சொன்னது? இந்த அறிக்கை யார் கூட? என்ன ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட? நீங்களாம் சொல்லிக்கிறீங்க. உலகத்துல எவ்வளவோ ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்கிறாங்க, இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர்ஸ் இருக்கிறாங்க, பல பல்கலைக்கழகங்கள் இந்தியா குறித்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்களா? சர்வதேச மேகசின்ஸ் இருக்குது, யாராவது ஒருத்தவங்க தான் ஆதரிச்சிருக்காங்களா? ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி பேசிருக்காங்களா? நீங்களாம் சொல்லிக்கிறீங்க. நீங்க யார் சொல்றதுக்கு? நீங்க சொல்ற டேட்டாவை ஆத்தரைஸ் பண்ணணும்ல. அப்ப முழுக்க தவறான தகவலை பரப்பி இந்திய மக்களை முட்டாளாக்கி மதவெறியில கொண்டு போய் விடலாமான்னு யோசிக்கிற கூட்டம் இந்த கூட்டம் ஆட்சி இருக்கக்கூடாது. நிறைய விஷயங்களை பேச நன்றி. உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org, தொடர்புக்கு 9150060032.